field activities. He is a successful writer and has to his credit for writing several technical articles continuously and published 17 agri-related technical books. He gives on many important radio talks and some unique presentation to the TV channels. He never compromised his ideals, never deviated from his goal, which was most significant and inspiring. He is a luminous personality and his activities reflects the radiance of his real spirit. He is technical consultant for several social service organizations including Reliance Foundation. He is BSc Agri Honours, PGL, MA, DFT and former Deputy Director of Horticulture and Chairman of Green Agri Club of India. Green Agri Club of India சொல்லும்போது லைக் அவங்களுக்கு ஒரு மீட்டிங்ஸ் நடக்கும்போது நாட் லெஸ் தென் 100 மெம்பர்ஸ், கண்டிப்பாக 100-150 மெம்பர்ஸ் வந்து எப்படி வராங்கன்னு சொல்ல முடியாது. அந்த மீட்டிங்கை அவர் வந்து அப்படி ஒரு இராணுவ கட்டுக்கோப்போடு நடத்துவார். நீங்கள் அந்த மீட்டிங் யூ ஷுட் அட்டெண்ட் ஹிஸ் மீட்டிங், ஏன்னா அப்படி ஒரு இதோடு அவர் நடத்துவார். அண்ட் ஆல் ஓவர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், களியக்காவிளையிலேருந்து இந்த சைடு வரைக்கும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லா ஆர்வலர்களும் விவசாயிகள், மோஸ்ட்லி விவசாயிகள் தான் வருவாங்க. அண்ட் அவருடைய நிறைய டூல்ஸ் வந்து நானே நிறைய வாங்கியிருக்கிறேன், நிறைய டூல்ஸ் வாங்கியிருக்கேன், கார்டன் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்கல் இது வந்து அவர் அழகாக சொல்லி கொடுப்பாரு. அண்ட் கார்டன் மாடித்தோட்டம் தான் என்னோட பீரியடுக்கு அவர் ஸ்பீச் கொடுக்கும்போது மாடித்தோட்டம் தான். அண்ட் சீட்ஸ் வந்து நல்ல வெரி குவாலிட்டி சீட்ஸ் வந்து அவருடைய இதில் இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நாங்கள் டதி ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஏலம் போடுவாங்க, லைக் ஏலம்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த டைமுக்கு வரும்போது எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் உள்ளதெல்லாம் கொண்டு போய் சம்டைம்ஸ் ஒன்ஸ் இன் அ இயர் இட் வில் பி கண்டக்டட் ஃபார் ஃபண்ட் ரேசிங். அவருடைய ஒவ்வொரு மீட்டிங்கில் அது இருக்கும். எல்லோரும் நல்ல 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 திங்ஸை கொண்டு போய் ஏலத்துக்கு கொண்டு வைப்பாங்க. அது வந்து உண்மையிலே அந்த குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸே இருக்காது. அது வந்து நல்லா மீன் எந்த வித மருந்துகள் எதுவுமே யூஸ் பண்ணாததாக இருக்கும். நானும் ரொம்ப ஆவலோடு ஏலம் பிடிப்பேன். அந்த மீட்டிங் போனேன்னா ஆவலோடு அந்த இது பண்ணுவேன். லைக் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல 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 திங்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் லாட் ஆஃப் பிளான்ஸ். ஸோ அதெல்லாமே அவங்க பேசுவாங்க. அண்ட் பிரசிடென்ட் இன்னைக்கு சூப்பராக ஒரு ஹார்ட்டி தெரப்பின்னா என்னன்னு சொல்லிட்டாங்க. ரியலி என்னை ஆக்டிவேட் பண்ணுறதோ என்னைய நடத்துகிறதோ எதுவுமே என்னுடைய கார்டன் தான் நான் சொல்வேன். மார்னிங் முழிச்சோடனே அந்த கார்டனை சுற்றி பார்த்தா தான் எனக்கு ஒரு சின்ன பட்டு எதுவும் பார்த்தாலும் ஒரு சந்தோஷம். ஒரு சின்ன ஃப்ளார்ஸோ சின்ன பட்டர்ஃப்ளைஸ், ஈவன் இந்த ஈவினிங் அந்த ஜாஸ்மின் ஃப்ளார்ஸ் எல்லாம் ப்ளக் பண்ணி அதை டைப் பண்ணி, உண்மையிலே அதெல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். கார்டன் வந்து பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஸோ அவங்க கேட்கும்போது பிரசிடென்ட் கேட்டாங்க, ஒரு சீஃப் கெஸ்ட். ஸோ எனக்கு வேறு யாரும் ஞாபகம் இல்லை. சார் வந்தானா இது அவங்க வந்து இது பண்ணாங்க. உடனே பிரசிடென்ட் சொன்னாங்க, நீங்கள் எனக்கு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ண இப்போ சீஃப் கெஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. சரி, ஓகே, ஆஸ் அ பார்ட் ஆஃப் இது ஐ எம் ரியலி ஹாப்பி டு அண்ட் honored to introduce him. Thank you so much. And your guidance, encouragement and arranging this program with a great success. Thank you. Thanks a lot, everyone. Chief Guest. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தந்தலும் ஈங்கிலகனிலும் தவழ்ந்து விளையாடுகின்ற மனதை மேய்க்கும் இந்த இனிய மாலை பொழுது ரோட்டரி கிளப் சார்பில் நடைபெறுகின்ற இந்த மகிழ்ச்சியான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற தலைவர், முன்னிலை வைத்துக் கொண்ட செயலர் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கின்ற அன்பான பெரியவர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த பசுமை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக நான் நன்றி சொல்ல வேண்டியது நம்ம அனிதா நடராஜன். எங்கள் அக்ரி கிளப்லேயும் அவங்க ஒரு பெரிய லீடிங் ரோல், நிறைய காரியங்களை சொன்னாங்க. நீங்கள் ரோட்டரி கிளப் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிறது மாதிரி ஓரளவு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நல்ல கவரேஜ், 1000க்கு மேலே உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. மற்ற மாதிரி
எந்த ஒரு கூட்டம் எடுத்தாலும் 120 150 வரைக்கும் வந்து அட்டன் பண்ணிடுவாங்க. எந்த ரிமைண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம், அதில் மட்டும் கம்யூனிகேஷனை கொடுப்போம். பாதி பேர் விவசாயிகளும் சாதாரண ஆட்கள், பாதி பேர் வந்து ஹை ப்ரொஃபைல் ஆட்கள். ஒரு 30 பேருக்கு மேலே ஹையர் செகண்டரி ஹெச்எம் இருக்கிறாங்க. பிறகு நிறைய டாக்டர்ஸு, என்ஜினியர்ஸு, நிறைய ப்ரொஃபஸர்ஸு. ஆனால் நிறைய பேருக்கு வர முடியாது. அவங்க ஒன்லி மெம்பர் வாட்ஸ்அப் மூலமாக. இப்போ அனிதா நடராஜன் இடத்துக்கும் ரொம்ப வர முடியாது. ஆனால் அவங்கள அதுக்காக முக்கியமான இடங்களில் ஒரு கெஸ்ட்டாக போடுவோம், சீஃப் கெஸ்ட்டாக போட்டு அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாம் அவங்கள்ட்ட பேச வைப்போம். சும்மா கூட்டத்தில் வந்து உங்களை மாதிரி ஆடியன்ஸாக இருங்கன்னு நாங்கள் சொல்ல முடியாது. இதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, ஹை ப்ரொஃபைல் ஆட்களும் இருக்கிறாங்க. அப்படி எனக்கு ஒரு விஷன் இருந்தது. படிக்கும்போது பெரிய பெரிய கிளப்புக்கு என்ன இதே மாதிரி கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. அப்போ நான் நினச்சி நம்ம அக்ரி கிளப் சாதாரண மக்களுக்காக தொடங்கினேன். இப்போ சாதாரண மக்களுக்கு துவங்கி அது இன்றைக்கி பெரிய மற்ற ஆட்கள் நிறைய அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களே சேர்ந்துட்டாங்க. சுற்றுச்சூழல், விவசாயம், கால்நடை, இயற்கை மருத்துவம், இப்படிப்பட்ட காரியங்கள். அதனால் நாங்கள் வருஷத்துக்கு 2-3 டூர், இப்போ சிம்லா, டெல்லி, இப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் டூர் எல்லாம் போயிட்டு எல்லாம் வருவோம் ஒவ்வொருத்தரும். இப்போ முந்தா நாள் இவங்க பேசும்போது ஆலப்புழாயிரம் முகாம் போட்டிருந்தோம். அந்த போட்டு ஊசிலே எல்லாரும் போய் 50 பேர் போய் அங்கே இருந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்துட்ருக்குறோம். இது எனக்கு கிளப்பை பற்றி உள்ள ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். அவங்க அப்படி என்ன கேட்டாங்க, இப்படி அவங்க இருந்த காலத்தில் கொரோனாவுக்கு முன்னாலே அவங்க ரொம்ப ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருந்த காலம். அப்போ என்ன பல கட்டங்களை கூப்பிட்டு பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த உறவின் அடிப்படையில் என்ன கெஸ்ட்டாக சொன்னதுக்கு அவங்களுக்கு உண்மையிலே நன்றி சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக கலாராஜன் அவர்கள் கூப்பிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எனக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக தெரிஞ்சிருந்து அதிலே பிறகு நிறைய நேரம் பேசி ஒரு உறவினர்கள் போல எல்லா காரியத்தையும் பரிமாறிக்கொண்டோம். அவர்களுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும். அதே போல் அண்ணன் ஜோசப் கபிரியல் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு, அந்த பேரை தெரியும், அடிக்கடி நான் லைக் பண்ணுவேன். அவருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கு. பிறகு இங்கே வந்த பிறகு தான் எனக்கு அதிகமாட்டு நேரடியாக பேச முடிஞ்சு. எல்லாவற்றுக்கும் மேலே முதல்ல நான் வந்த ஒன்று வந்து சேர்ந்தது சுஜா. அவங்க சொன்னாங்க, நாங்கள் மெம்பர் தான், வழக்கமாக அந்த கூட்டங்களுக்கு எல்லாம் வர பழக்கம் கிடையாது. அந்த டாப்பிக்கை பார்த்தா வந்துட்டு ஐ லவ் அக்ரிகல்ச்சர், ஐ லவ் க்ரீன், லவர் ஆஃப் க்ரீன். அதனால் எனக்கு இதை பற்றி ஒரு தெளிவான காரியங்கள் தெரியணும் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கிறேன், நான் ஹார்ட்டி தெரப்பின்னு ஏற்கனவே புக்கு போட்டிருக்கிறேன். அந்த புக்கு உடனே கேட்டாங்க, திருவாரூர் புறவையில் வாங்கிக்கிறேன்னு சொல்லி புக்கு வாங்கிட்டாங்க. 2 காப்பி தான் சும்மா வியாபாரத்துக்காக கையில் வச்சுருந்தேன். அப்படி வாங்கிட்டாங்க. இப்படி இவர் அப்போது எனக்கு பரவாயில்லை. அதே மாதிரி ஜோசப் கவிரியல் சொன்ன விதைகள் எதாவது இருக்கான்னு கேட்டார். அதில் ரொம்ப ஒன்றும் கொண்டுறல. 40 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதில் சிவப்பு கீரை இருக்குது, வெண்டை இருக்குது, வழுதனை இருக்குது, வள்ளிப்பயிர் இருக்குது. நாலுமே நமக்கு வீட்டுக்கு டே டு டே தேவைப்படும். உடனே அவரை ஒன்று வாங்கிட்டார். அப்போ இப்படி எல்லாருமே ஒரு நல்ல இன்வால்மெண்ட்டோட ஈடுபாடோட அந்த நிகழ்ச்சி வர சந்தர்ப்பம் நினைத்து மிகவும் மகிழ்ச்சி. நான் இந்த சப்ஜெக்டை குறித்து நம்ம பிரசிடெண்ட்டு மிக தெளிவாக, மிக அருமையாக, அதாவது அவங்க அதை அனுபவித்த காரியங்களை சொன்னார்கள். இப்போ நானும் சும்மா வந்து ஒரு தியரட்டிக்கலாக ஏதோ ஒரு கெஸ்ட்டாக கூப்பிட்டா நான் படித்து அப்படி கூகுளில் போய் எடுக்கிறதில்லை. இயல்பாட்டு சில கருத்துக்களை உங்கள் மத்தியில் சொல்ல வைக்க. ஆனால் நான் அனுபவித்தவன். நான் வந்து கொஞ்சம் கிராமத்து சூழ்நிலையில் வளர்ந்தவன். பிறகு மார்த்தாண்ட பகுதிக்கு புலம்பெயர்ந்த பிள்ளைகளை படிப்புக்காக வந்துட்டேன். ஆனாலும் ஏன்னா நான் இந்த வாக்கிங் ஜாக்கிங் போக மாட்டேன். பார்த்துக்கிடுங்க, நீங்கள் தப்பாக எடுக்கிறது விடக்கூடாது. வாழ்க்கையில் இதுவரையிலும் போனது கிடையாது. ஆனால் காலையில் எழும்பி ஒரு பெட் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு தோட்டத்துக்கு போயிடும் ஃப்ரீயாக இருந்தால். நிறைய இதே மாதிரி ப்ரோக்ராம்ஸு, காலேஜ் கான்ஃபரன்ஸ் காரியங்கள்லாம் போனால் அன்னைக்கு அதை அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா போயிட்டு கலைச்சி வந்துடக்கூடாதுன்னு நிறைய டிபார்ட்மெண்ட்லேயே ரிசோர்ஸ் பர்சன் நிறைய காரியங்கள் கூப்பிடுவாங்க. ஆனால் காலையில் எழுப்பணுன்னா போயிடுவேன். போயிட்டு ஒரு 8-8:30 மணி வரைக்கும் அந்த தோட்டத்தில் அங்கே எல்லா முக்கியமான தோட்டங்கள் இப்போ இன்டீரியரில் இருந்தெல்லாம் கொடுத்துட்டு ரோட் சைடில் உள்ள தோட்டங்கள் அங்கங்கே வச்சுருக்கு. 3-4 ஏக்கர் இருக்குது. அதில் ஒவ்வொரு மண் வெட்டியெல்லாம் இருக்கும். ஒரு வெட்டுவத்தையும் தூக்கிட்டு போயிடுவேன். அங்கே போனால் அங்கேருந்து கொஞ்சம் கொய்யாக்கா, பப்பாளிக்காய், இளநி, இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் முருங்கைக்காய் காய்ச்சினா முருங்கைக்காய், நெல்லிக்காய் எல்லாம் பறிச்சுட்டு வருவேன். வீட்டுக்கு தேவையான ஒரு பொருட்கள் இருக்கும். வீட்டில் ரூப் கார்டன் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சின்ன ஏரியா தான். ஆனாலும் எங்களுக்கு தேவையான ஒரு 10-15 வகையான கீரைகள், அப்புறம் இந்த ஒரு அவியல் செட்டு, சாம்பார் செட்டு அப்படியே நிற்கும். கோவக்காயெல்லாம் அப்படியே படந்து எப்பவும் காய்ச்சிட்டு இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் பூச்செடிகள், இப்படி எல்லாமே வச்சுட்டு இருக்கிறதுனால நானும் 60+ பார்த்துக்கிடுங்க. ஆனால் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இன்றைக்கி எடுக்க வேண்டிய அவசியம் வரல. நான் இன்றைக்கும் இப்போ இரவான மற்ற மாதிரி 2 வீலர்லேயே த்ரூ அவுட் த டிஸ்ட்ரிக்ட் என்னால் போக முடியும். நான் என்ன செய்வேன்னா, சில நேரங்களில் வேலைக்கும் ஆட்கள் விடும். தோட்டங்களை எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். எல்லாம் இந்த மலைச்சுமையெல்லாம் புல் பிடிச்சிருக்கோம். அப்போ அவங்கள தோட்ட வேலைக்கு விட்டுட்டு நானும் ஒரு ஆளுக்கு வேலையை அவங்க கூட நின்று செய்வேன். டைரக்ஷன் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு அதை செய்ய வேலை தெரியாமல் அவங்களை வேலை நடத்த முடியாது. நம்ம பணத்தை மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க.
எப்படி வாழைக்கு உரம் வைக்கணும், எப்படி தென்னைக்கு வைக்கணும் எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்சதுனால அவங்க நீட்டாக கைட் பண்ணும். கூட வேலை செய்கிறதுனால டபுள் இம்பேக்ட் இருக்கும், நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். பிறகு எனக்கு ஒரு திருப்தி, அன்னைக்கு ஒரு 2 கிலோ எடையும் குறைஞ்சிருக்கும். இப்படி தான் எனக்கு லைஃப் ஸ்டைல். அதனால் எனக்கு என்னென்னா இப்படிப்பட்ட இயற்கையான பொருட்கள் பொதுவாக பேக்கரியிலேருந்து வாங்குறதுலாம் ரொம்ப குறவு. ஏதோ கெஸ்ட் வந்துட்டாங்க தப்பாக நினைக்கப்படாதுன்னு அப்படி தான் வாங்குறதே தவிர மற்ற மாதிரி as far as பாசிபிள் எங்களுடைய சொந்த உணவாதம் வீட்டு சமையல் அதே மாதிரி சொந்த பொருட்கள் இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் அதிகமாக சாப்பிடுவது பழக்கம். ஆகையினால எக்ஸசைஸ் தானே கிடைக்கணும். வீட்டில் உள்ள வேலைகள் தேங்காய் திரிக்கணும் எதனால என்னால் செய்ய முடியும். அப்போ நம்முடைய இயல்பாட்டு நம்முடைய பாடியை நல்ல எக்ஸசைஸ் பாடியை வச்சுருந்தாலும் நிறைய நோய்கள் வராது பார்த்துருங்க. அப்போ ஃபிசிக்கல் ஹெல்த்துன்னு சொன்னாலே ஃபிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் பிறகு என்வரன்மெண்டல் ஹெல்த்தும் இப்போ முக்கியம் நமக்கு. இப்போ ஹார்ட்டி தெரப்பின்னு சொன்னால் நிறைய தெரப்பிகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஃபிசியோதெரப்பி முதல் மட் தெரப்பி, மற்ற மாதிரி ஹைட்ரோ தெரப்பி, இப்போ குரோமோ தெரப்பி, அரோமா தெரப்பி, நிறைய தெரப்பின்னு கேட்டிருப்பீங்க. இந்த ஹார்ட்டி தெரப்பியை பொறுத்தவரை இதுக்கு ஒரு பின்புனை இருக்குது. எப்படின்னா இது நத்திங் பட் ஹார்டிகல்ச்சரல் தெரப்பி அல்லது கார்டன் தெரப்பி அல்லது இன்னும் மற்ற லாங்குவேஜில் ஹார்டோ தெரப்பின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் அதை சிம்பிளிஃபை பண்ணி ஹார்ட்டி தெரப்பி. இப்போ இந்த புக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ண பிறகு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து இதை பார்த்து அவங்க கொஞ்சம் கூட மெருகேற்றி ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் கொண்டு வராங்க. ஹார்டிகல்ச்சர் தெரப்பி கைண்ட் ஆஃப் தெரப்பி நிறைய, அதாவது குறிப்பாக மனச்சிதை உள்ளவர்களும் மன அழுத்தவங்க சின்னங்கள டென்ஷன், இந்த மனச்சிதை உள்ளவர்களுக்கு மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு வயதானவர்களுக்கு இந்த சிறுவர்களுக்கு கொஞ்சம் இடப்பட்ட பிறகு நம்ம பிஸியான நேரம் சும்மா தோட்டம் திறவன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஆட்களுக்குன்னு கொஞ்சம் ஃப்ரீயாக டைம் இருக்கும், அவங்களுக்கு இதை பயன்படுத்துவது ரொம்ப வாய்ப்பாக இருக்கும். அப்போ எப்படின்னா இங்கிலாந்து நாட்டில் இந்த மாதிரி மருத்துவமனைகள் நல்லா நிறைய இருந்துகிட்டு இருந்து நோயாளிகள்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து இங்கே நம்ம நோய்கள் முடிஞ்சு பீஸெல்லாம் கட்டிட்டு போவாங்க, பணத்தெல்லாம் கட்டிட்டு போயிடுவாங்க. அந்த இங்கிலாந்து நாட்டில் இதே மாதிரி இந்த நிறைய மருத்துவமனைகளில் நோயாளிகளாக போனவங்க எல்லாம் சிகிச்சை பெற்று போகும்போது பணத்தை கட்டினா ஒரு சிலருக்கு பணத்தை கட்ட வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ வந்துடும் ஒரு வாரம் அப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் டாக்டர்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களாம் விட மாட்டாங்க. நீங்கள் பழைய சினிமாவில் பார்த்துருப்பீங்க, ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு பணம் இல்லைன்னு என்ன விடுவாங்க, மாவாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இதே மாதிரி இந்த டாக்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னா அவங்களெல்லாம் எஸ்டேட் இருக்கும், நிறைய தோட்டங்கள், பெரிய எஸ்டேட்டில் நீ போ, அந்த அமௌண்ட்டு கேட்டால் போல 1 மாதம் 2 மாதம் 10 நாள் 15 நாள் 1 வாரம்னு இங்கே வேலைக்கு விட்டுருவாங்க. அப்போ இவங்க போய் அந்த கார்டனில் வேலை செய்யணும். அந்த பீரியடு முடிஞ்ச பிறகு அவங்கள விட்டுருவாங்க. இப்போ என்ன ஒரு அதிசயம் நடந்ததுன்னா, ஒழுங்காக பணத்தை கட்டி நல்லா ஃபுல்லாக டாக்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட டிஸ்சார்ஜ் என்ன ஆக்கினவர் அடுத்த வருவார், அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அப்படின்னு. அதாவது தோட்டத்தில் போனவங்க எல்லாம் குயிக்காக ரெக்கவர் ஆகி ஐயா எனக்கு பீரியட் அப்போ முடியும் பெண்டாட்டி பிள்ளைகளை பார்க்கணுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. காரணம் இந்த கார்டனில் நல்ல காற்று, நல்ல தண்ணி, இயற்கையான உணவுகள், நல்ல எக்ஸசைஸ். சும்மா அவங்க கார்டனில் இருந்தால் போதும், ரெஸ்ட் எடுக்க விட மாட்டாங்க. ஆனால் தண்ணி பாய்க்கணும், காய்களை அறுவடை பண்ணணும், தோட்டத்தில் கொஞ்சம் அதை கொத்தி எருவிடணும், இப்படிப்பட்ட வேலைகள்லாம் அவங்களுக்கு அலாட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன செய்தாங்கன்னா சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு அந்த டிஸ்சார்ஜ் ஆன பிறகு எந்த சைட் எஃபெக்ட்டும் எந்த இதையும் இல்லாமல் சீக்கிரம் வந்த உடனே இந்த டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, இதில் ஒரு நல்ல அம்சம் இருக்குது. நேரே வீட்டில் போய் ரெஸ்ட்டில் இருந்து அங்கேயும் இங்கேயும் அசையாமல் குடும்பத்தினரில் ரொம்ப பாதுகாத்து அவங்கள நல்ல பேணி இருக்கிறத விட இந்த கார்டனில் போனவங்க எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிட்டாங்க. இப்போ அதை பார்த்த உடனே இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி தான் அதை ஒரு கார்டன் தெரப்பியாக, அதை ஹார்ட்டி தெரப்பியாக மாற்றி வினை வடிவமைச்சு ஒரு நல்ல இதாக இருந்துகிட்ருக்கு. இது எல்லாருக்கும் அதான் உங்களை மாதிரிப்பட்ட ஏஜுக்கெல்லாம் கட்டாயமாக நல்லா இருக்குது. நம்ம இப்போ ஒரு ஏஜான என்ன நினைக்கிறோம், இவர் இந்த வீட்டுக்கு லாயக்கில்லை, இவரால் என்ன செய்ய முடியும், ரெஸ்ட் எடுங்க, பிள்ளைகள்லாம் அங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளெல்லாம் ரொம்ப அடக்கி அப்படியே பெற்றோரை வைக்கிறதுனால அவங்களுக்கு மென்டல் டிப்ரெஷன், அவங்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம அவங்கள்ட்ட போய் இந்த கார்டனில் போய் பார்த்துட்டு தண்ணி விட்டு காயில் பறிச்சுட்டு வரனே அவங்களுக்கு ஒரு சுதந்திரமாக இருக்கணும். பிள்ளை எங்கேயும் தெரிஞ்சு அதுக்கு ரெடி இல்லை, அங்கே போனால் விழுந்துருவார், இங்கே போனால் சிக்கனை மாட்டிடுவார்னு நினச்சி இவர் அப்படியே ஆக்கி பழக்கிட்டாங்க. ஆனால் இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்கள் இப்போ உங்கள் பேர பிள்ளைகளையும் சேர்த்து அந்த தாத்தா பாட்டியோட அனுப்பிட்டா அவங்களுக்கு இன்னொரு லைஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும்.
அதுபோல் தனியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நினச்சி பாருங்க, ரொம்ப எல்லாத்தையும் கலந்து எல்லாத்தையும் பறி கொடுத்து மனம் வந்து இருக்கக்கூடிய ஆள்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு ரோஜா செடியோ ஒரு கத்தரி செடியோ நட்டு தண்ணி நீர் பாய்ச்சி ஒன்றில் 2 செடி நடலாம். அதையே பேணக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, அதை நட்டு அவர் தினமே நம்ம நம்பி ஒரு உயிர் இருக்குது, நம்ம நம்பி ஒரு ஜீவன் காத்திருக்குன்னு நினச்சிட்டு தண்ணி விட்டு அதை வளர்த்து உரையினை போட்டு வளர்த்து அதை பூக்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை இன்னொருத்தர் கொடுக்க முடியாது. இதுதான் ஹார்ட் தெரப்பிக்க ஒரு பேசிக். நமக்கு அதில் கிடைக்கக்கூடிய ஒரு இனம் புரியாத இன்ப உணர்வு வேறு யாரும் தர முடியாது. நீங்கள் ஒரு தோட்டங்களில் யாரையும் பார்க்கும்போது நம்ம தலைவர் அதை சொன்னாங்க, எனக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தது. நான் பேசுகிற பாதி ஒரு இன்ட்ரடக்ஷனை நல்லா கவர் பண்ணிட்டாங்க. ஏன்னா யதார்த்தமாக அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. அதே போய் நீங்கள் அதாவது இன்னைக்குள்ள நீங்கள் கொரோனா காலத்தில் தப்பி வந்ததுனால இனி உங்களை 100 வயசு வரை சாவு ஒன்றும் வராது. நம்ம வந்து ஏன்னா அந்த ஒரு பெரிய நெருக்கடியெல்லாம் முறியடிச்சிட்டு வந்துட்டோம். ஆனால் யார் அன்னைக்கு நினைச்சிருந்தாங்கன்னா பாடியில் இம்யூனிட்டி பவர் இருந்தவங்க, நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தவங்களாக தான் நினைச்சிருக்க முடிஞ்சு. மற்ற மாதிரி இணை நோயாளிகள் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க அடிபட்டு போனாங்க. அப்போ நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப முக்கியம் பாடியில். இப்போ அவங்க சிஸ்டர் சுஜா வந்த உடனே ஒரு இந்த இது முகக்கவசம் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நான் நினச்சி இப்போ எந்த பிரச்சனையிலையும் ஏன் போட்டுட்டு இருந்தீங்கன்னு. இல்லை எப்படி சூழ்நிலைகள் இருக்குன்னு தெரியாது, அதனால் ப்ரிகாஷன் சொன்னாங்க. தேவையில்லை. நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் பஸ்ஸில் நமக்கு இடம் பார்த்தா உட்கார முடியும், அல்லது போகிற இடங்கள் கல்யாணங்களில் பார்த்தா நிற்க முடியும். நமக்கு நம்ம தான் உருவாக்கணும். இதை இன்னொரு உங்கள் குடும்பத்து ஆட்களோ உங்கள் உறவினர்களோ நண்பர்களோ வேறவங்க எந்த குருக்களோ தர முடியாது. நீங்கள் உருவாக்கணும். நம்ம ஹெல்த் வந்து நம்ம மாதிரி தான் உருவாக்கணும். வேறு இல்லை கல்வி மற்ற மாதிரி உள்ள உங்களுக்கு அனுபவங்கள் மற்ற ஞானங்கள் எல்லாம் மற்றவங்களை உங்களை தர முடியும். ஆனால் ஹெல்த்தை பொறுத்த அளவில் 100% நம்ம மாதிரி தான் உருவாக்க முடியும். இப்போ நமக்கு லைஃப் ஸ்டைல், நம்ம ஃபுட் ஸ்டைல், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம கட்டாயமாட்ட என்ன செய்ய முடியும், நல்ல முறையில் லைஃப்பை அமைக்க முடியும். அப்போ ஏன் நமக்கு இந்த ஹார்ட் தெரப்பிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னா, நமக்கு அங்கே போனால் நமக்கு ஃபிசிக்கல் ஒர்க்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தோட்டம் போட்டு சும்மா இருந்தாலும் வராது. அதை இப்போ அதுக்கு பேசிக் வந்து மண்ணை பார்த்துக்கிடுங்க. மண்ணுக்கு உயிருண்டா இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறியா? உயிருண்டா இல்லையா? எப்படி உயிருண்டு யாராவது சொல்ல முடியும்? சும்மா ஒரு பாயிண்ட்டு உயிரை கொடுக்குது. வெரி குட். இது பாயிண்ட் அவர் சொன்னது மண்ணிலேருந்து ஒரு செடி நட்டா வருது. ஆகையினால அது மண்ணுக்கு உயிருன்றாரு. அந்த மண்ணுக்கு உயிரை கொடுப்பது என்னன்னா, மண்ணில் பார்த்தா நீங்கள் அதுக்கு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தா அதில் இருக்கக்கூடிய அந்த மண்ணுக்கு துகள் கால்சியம் மக்னீசியம் மறுபடியும் இப்படி நிறைய பொருட்கள் எல்லாம் தான் இருக்குது. ஆனால் அதில் கூடிய பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி தான் அதுக்கு உயிரை கொடுக்குது. எப்படி? 1 கிராம் நல்ல கார்டன் சாயிலில் கோடிக்கணக்கான ஜீவராசிகள், கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகள் தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த ஜீவராசிகள் தான் மண்ணுக்கு உயிர் இருக்குது. அது இல்லாமல் இருந்தால் நம்ம சிமெண்ட் காங்கிரீட் போட்ட மாதிரி தான் இருக்கும். அந்த மண்ணில் அந்த பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடிய இடத்துல நல்ல செழிப்பாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, நமக்கு அது கணக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு கேப்டன் வந்து மண்புழு பார்த்துடுங்க. மண்புழு இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் அந்த மண் அவ்வளோ நல்ல ஃபெர்டைலாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். ஆனால் மண்புழு பார்த்தாலே போதும், மற்ற எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். அதை பாக்டீரியாக்கள், ஆக்டினோமைசெட்டுகள், அதே மாதிரி பூஞ்சைகள், நல்ல பெனிஃபிஷியல் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. இப்போ அது கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் அல்லது கடைகள் எல்லாம் அசோஸ்பெல்லாம் பாஸ்போர்ட் சொல்யூஷன் அதெல்லாம் செடிக்கு விடுங்கன்னு கொண்டு வராங்க. இயல்பாட்டை அந்த மண்ணை நல்ல இயற்கையாக வச்சுருந்தா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கும். சரி, மண்ணுக்கு உயிருண்டான்னு கேட்டு உயிருண்டான்னு நண்பர் சொல்லிட்டாரு. மண்ணுக்கு அறிவுண்டா? என்ன நினைக்கிறிய? டாக்டர் பார்க்குறாரு, என்னடா இவர் இப்படி கேட்குறாரு. மண்ணுக்கு அறிவுண்டான்னு கேட்டால் உண்டு. எப்படின்னு கேட்டால், மண்ணுக்கு நிலத்தில் நீங்கள் விதையை போட்டால் முளைக்க வைக்கும். ஒரு செத்த பூனையோ ஒரு எலியை புதைச்சா மக்க வைக்கும். இப்போ மண்ணுக்கு பிரித்தறியக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. எதை முளைக்க வைக்கணும்? அப்போ பூனைக்கு உயிர் கொடுக்க முடியாது, கொடுக்கல இல்லையா? அது அப்படியே லீக் ஆகிடும். அதை கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா ஒன்றும் மண்ணோட மண்ணாட்டு போயிடும். மனுஷன் அப்படி தான். பைபிளில் இருக்குது, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்புவாய். குரானில் இருக்குது, மண்ணை கெடுக்கிறவர்களை நானும் கெடுத்தப்படுவேன். இதோட பெட்டராட்டு கம்பராமாயணத்தை கம்பர் சொல்லுகிறார், உலகின்ற கொழுமுகத்து கதிர்நொழி இந்த நன்னிலத்து பெண்ணரசி தோன்றினாள். சீதா பிராட்டியார் உலகின்ற கொழுமுகத்தில் இருந்து உதித்து வந்ததாக கம்பர் சித்தரிக்கின்றார்.
பாருங்க, அவங்க ஒரு இறைவனே, இந்து மதம் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக போயிரும் பாருங்க, இயற்கையோடு ஒன்றித்து இறைவனே. அந்த நம்ம ஒரு இறையம்சம் கொண்ட சீதா பிராட்டியார் அந்த கொழுமுகத்திலிருந்து எழுந்து வந்ததாக கம்பர் சித்தரிக்கின்றார். அப்போ அந்த அளவுக்கு மண் வந்து ரொம்ப முக்கியம். நம்மவும் சொல்லுவோம் மண் அன்னை பூமி, பூமி தாயின்னு பேசுவோம். ஆனால் மனதளவில் நினைப்புமே தவிர செய்ய மாட்டோம். அந்த மண்ணில் தான் எல்லா விதமான கெமிக்கல் உரங்கள்லாம் இன்றைக்கி பிரயோகம் பண்ணப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த மண் வந்து நமக்கு எவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா அந்த உலகத்தில் பெரிய ஏவுகணை விஞ்ஞானியாக இருக்கிறான், ராக்கெட்டில் விடக்கூடிய விஞ்ஞானியாக இருக்கிறான். ஒருபடி மண்ணை தயாரிக்க சொல்லி பாருங்க, கிக்கான் நவர். மண்ணை ஆர்டிஃபிஷியலாட்டி யாரும் உருவாக்க முடியாது. நம்ம தாராளமாக இருக்கிறவங்க பெருசாக நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த மண்ணை தவிர வேறு எங்கேயுமே மனிதன் வாழக்கூடிய சூழ்நிலை இல்லை. இறைவனுக்கு படைப்பில் இந்த பூமி மட்டும்தான், இந்த ஒரு கிரகம் மட்டும்தான் மனிதன் வாழ்வதற்கு தகுதியான இடமா இருக்குது. ஆக என்ன தான் நம்ம எல்லாம் அதுக்கு ஏற்ற ஆக்சிஜன், ஹைட்ரஜன், அந்த எல்லா வித அம்சங்களும் இங்கே அடங்கியிருக்கு. இங்கே தான் உற்பத்தி பண்ண முடியும். அங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக போய் சந்திரன்லேயோ புதன்லேயோ செவ்வாயிலேயோ சுக்கரன்லேயோ அதை பண்ணலாமே தவிர இந்த மண்ணில் தான் இயல்பாக மனிதன் வாழ்வதற்கும் குல வளர்ச்சி தலைத்து ஓங்குவதற்கும் உள்ள சூழ்நிலைகள் இங்கே தான் இருக்குது. ஆகவே நம்ம அந்த மண்ணை ரொம்ப மதிக்கணும், மண்ணை நேசிக்கணும். இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, மண் மலடாகிட்டு இருக்கு. ஏன்னா ஆஃப்டர் த கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி பிறகு மண்ணில் ஏராளமான உரங்கள், களைக்கொல்லிகள், மற்றமான குருணை மருந்துகள், இப்படியெல்லாம் பூச்சி மருந்தெல்லாம் போட்டு 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 மண்ணுக்குள்ள அந்த இயற்கை உரங்களை கொடுக்குறத மறந்துட்டாங்க. இப்போ நம்ம இம்யூனிட்டி வரணும், நல்லா இருக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும்னா நமக்கு விளையக்கூடிய பொருட்கள் எல்லாம் இயற்கையாக இருக்கணும். இப்போ இயற்கையாக இருக்கணும்னா நம்ம வீட்டு விவசாயத்தில் குடும்ப பண்ணைகளை அமைக்கும் போது ஹார்ட்டி தெரப்பி அங்கே எஃபெக்டாக இருக்கணுமானா நீங்கள் செய்யக்கூடிய எல்லாம் இயற்கையாக இருந்தால் அவரெல்லாம் நல்லா இருக்கும். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முட்டைத்தோடு, காப்பித்தோடு, தேயிலைத்தோடு, இந்த வாழை தோல், மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு மாடுகள் இருந்தால் மாட்டுக்கு வாழைத்தோல்லாம் கொடுங்க, அதோட சாணி எடுத்து போடுங்க. மாடு இல்லாதவங்க கூட இதெல்லாம் அப்படி மக்க வச்சு நீங்கள் ரீசைக்கிளிங் பண்ணினா நல்ல ஒரு கம்போஸ்ட் உரமாக மாறிடும். நீங்கள் நடக்கூடிய காய்கறி செடிகளை மூட்டில் இதெல்லாம் புதைச்சி வச்சுட்டாலே அப்புறம் ஒரு நாள் வைக்கக்கூடிய காய்கறிலாம் ஒரு நாளைக்கு ஒரு மூட்டில் அடுத்த மூட்டை இப்படி மாற்றி வச்சுட்டாலே போதும். அதே மாதிரி வீட்டில் வரக்கூடிய பானைச்சட்டி கழுவுன அந்த மோர், கஞ்சி தண்ணி, இப்படிப்பட்ட ஒரு மாதிரி மண்டி ஐட்டங்கள் எல்லாத்தையுமே குழுவாக கலக்கி தண்ணியும் கறந்து மூட்டுக்கு நீர்ப்பாசனம் பண்ணிட்டா போதும், உரமாக போயிட்டே இருக்கும். இப்படி அப்போ நமக்கு வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட். நீங்கள் இந்த கழிவிலிருந்து ஒரு செல்வம் இங்கே வந்து ஒரு நல்ல சுத்தம் சுகாதாரம் கிடைக்குது இல்லையா? அதுபோல் செடி கொடிகள் கூட நமக்கு ஒரு அதான் கெட்டுப்பிடி வைத்தியம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆணோட கெட்டுப்பிடிக்கிறது தான் வைத்தியம் நினச்சிட்டு இருப்பீங்க, அப்படி இல்லை. இந்த செடி கொடிகளை கூட நம்ம ஒரு சோர்வான நேரத்தில் என்ன உங்களுக்கு பிரியமான செடிகளை கிட்ட நினச்சிருந்தா அதனால உங்களுக்கு ஒரு தம்பு அந்த செடிகளின் ஸ்பரிச உணர்வுகள் உங்களையும் என்ன செய்யும், அரவணைக்கும். ஆக நல்ல பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு பிடித்தமான நல்ல செடிகளோட போயிருங்க. சில செடி கொடிகள் உங்களுக்கு நல்ல வாசனைகளை தரும். பாருங்கள், இறைவனுக்கு படைப்பில் எப்படிப்பட்ட அதிசயம். மண் ஒன்றா இருந்தாலும் வேப்ப மரத்துக்கு தான் கசப்பு தன்மை எடுக்கக்கூடிய சக்தி இருக்குது, சந்தனத்துக்கு தான் வாசனை எடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நினச்சி பாருங்க, சில மலர்கள் நாம் அந்தந்த மண்ணுக்கு தன்மையை பெற்று அதை நினைச்சிது வெளியே வரும்போது இன்னொரு வித்தியாசமான கோணங்கள் நமக்கு எப்படிப்பட்ட பழங்கள் எல்லாம் கிடச்சிட்டு இருக்கு. நம்ம பழங்கள்னு சாதாரணமாக நினைப்போம். இந்த பழங்கள் ஏன் இவ்வளோ, அதாவது அன்குக்டு ஃபுட் இஸ் தி சன்குக்டு ஃபுட்டு. அதாவது சூரியனால் தரக்கூடிய உணவுகள் தான் சமைக்காத உணவுகள். நான் என்ன சமைக்காத உணவுகளை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. சமைக்காத உணவு நல்லது, உண்மையிலே நல்லது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கலாம். வெங்காயம் நமக்கு 1-2 பீஸை சும்மா சாப்பிடலாம். ஆனால் சமைச்சு பாருங்கள், ஒரு பிளேட்டே சாப்பிடலாம். ஏன்னா அதுக்கு பவர் குறைஞ்சிருக்கும். பவராக இருக்கணுமானா பச்சையாக சாப்பிடும். பச்சை காய்கறிகள் இப்போ முன்னால் வெள்ளரிக்காய் சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும். கொய்யாக்காய் எல்லாமே நமக்கு சாதாரண. மாங்காய் ஒரு சீசனில் கூட அது காய்ச்ச பருவத்திலேருந்தே இந்த சின்ன உண்ணி மாங்காய் கொடியிலேருந்து பிறக்கி சாப்பிட்டு நம்ம தலைமுறையில் வாழ்ந்துருக்கும். இப்போ அப்படி இல்லை, அந்த பக்கம் போகிறதில்லை. மாங்காய் எல்லாம் அந்த கால்சியம் கார்போட கல் வச்சு புழக்க வச்சு ஒரு ஒரு அணிலுக்கு கூட சாப்பிடப்படான்னு எல்லாத்தையும் பறித்து சீக்கிரமாக எடுப்பாங்க. இதனால் என்ன விளைவு, நம்ம இயற்கையில் அதுக்கு சிம்டமே ஏதாவது பறவைகள் அல்லது அணில் மாதிரிப்பட்டெல்லாம் கொத்தி விளைஞ்சிட்டுன்னு காட்டணும். இது அதுக்கு விடாமல் அவர் அரைவளர்ச்சியான உடனே விற்று அவன் கல் வச்சு பழக்க வச்சு நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். வாங்கக்கூடிய பழங்களில் மெஜாரிட்டி அந்த பழங்கள் வந்து சரியாக இருக்காது. அது மட்டும் இல்லை, அந்த பழங்களுக்கு எப்படி ஒரு வாசனை. உங்கள் வீட்டில் ஒரு பலாப்பழம் பழத்துக்கு அந்த நுழைஞ்ச உடனே அந்த ரூம் எப்படி இருக்கும். ஒரு பழையம்பட்ட வாழைப்பொலியை கட்டி விட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. நீங்கள் வாங்கக்கூடிய வாழைப்பழத்தை பாருங்கள், எல்லாம் ஆர்டிஃபிஷியலாக அதை பழக்க வச்சு அதுக்கு இயல்பான தன்மையே கெட்டு போகுது.
அப்போ இப்படி நீங்கள் ஒரு ஹார்ட் தெரப்பியில் இயற்கையான காரியங்களை செய்யும்போது அந்த இயற்கை பொருட்களை சாப்பிடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ள நன்மைகள் எல்லாம் கூடுதலாகிட்டே வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம இயற்கையில் ஒரு பொருள் விளைஞ்சால் தான் அதுக்கு உள்ள இயல்பான தன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஒரு இஞ்சி ஆனாலும் ஒரு மஞ்சள் ஆனாலும் நீங்கள் இயற்கையை போட்டு பாருங்கள். ஒரு நம்ம மஞ்சள்லாம் வெளியிலேருந்து வாங்கிடுவோம். அந்த மஞ்சள்லாம் எவ்வளோ ப்ராசஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டுருக்கு, ப்ராப்பராக இருக்காது. ஆகவே அந்த ஹார்ட் தெரப்பியில் நமக்கு என்ன கிடைக்குது, உழைப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யோகாசனம் என்ன கூட போக வேணும். காலையில் போனையில் இருந்த வெயிலில், இளம் வெயிலில் காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் போய் பாருங்கள். உங்களுக்கு குனிஞ்சி நிமிந்து எல்லா டைரக்ஷனும் உங்களுக்கு அங்கே ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்கும். செடிகள் உங்கள்கிட்ட பேசும், நான் வெர்பல் கம்யூனிகேஷனில் பேசும். அப்படி அந்த உணர்வோடு நம்ம போகிறோம். அதை மாதிரி தோட்டத்தை பார்த்தோன்னே ஒரு மொழிச்சுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் போனால் அது என்ன செய்யும், ஒரு செடிக்கு தண்ணி இல்லாமல் இருந்தால் வாடி நிற்கும். அப்போ அதுக்கு தண்ணி இல்லைன்னு அர்த்தம். அது சிம்டத்தக்கன்னு பேச தெரியாது, ஆனால் அதுக்கும் அறிவு இருக்குது. எப்படி ஒரு படரக்கூடிய ஒரு செடியை வச்சு பாருங்கள். ஒரு இந்த பயறு குடும்பத்தில் உள்ள செடிகள் அல்ல பீன்ஸ் வகையில் வட்டு பாருங்கள். அது எப்படி அழகாக வள்ளி அடித்து படந்து போகுது இல்லையா. அதுபோல் நீங்கள் கீழே உள்ள அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த உர சக்திகளை விட சன்லைட் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் தோட்டத்தில் ஒரு மரத்தை நட்டிருப்பீங்க, அதை என்ன செய்யும், தாவி அடுத்த உங்களுக்கு காம்பவுண்ட் தாண்டி கூட போகும். காரணம் சன்லைட்டுக்காக. அப்போ நமக்கு அந்த செடி கொடிகளுக்கு நல்ல சன்லைட் நமக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் என்னென்னா, தோட்டத்திலே வீட்டு பக்கத்திலே கொய்யா, மாதுளை, சப்போட்டா, அது இதுன்னு எல்லாத்தையும் நட்டிருப்பாங்க. தென்னை, அது ரொம்ப பலன்னு தராது. சன்லைட் இல்லாமல் நம்ம இது சக்ஸஸ் ஆக முடியாது. அப்போ திறந்த வழியில் இந்த சன்லைட்டை ஹார்வெஸ்ட் பண்ணி அக்ரிகல்ச்சர் இஸ் தி ஹார்வெஸ்ட் ஆஃப் சோலார் எனர்ஜி, அது கிடைச்சா தான் இயற்கையான இது கிடைக்கும். அடுத்து ஷார்ட்டாக முடிக்கிறேன். அந்த பழங்களை எடுத்து பாருங்கள். எவ்வளோ வாட்டி உயரத்தில் ஒரு ஆயினி மரத்தை கற்பனை பண்ணி பாருங்கள். எவ்வளோ வாட்டி உயரத்தில் ஒரு பழத்தை வைக்குது. அதுக்கு வேறு எவ்வளோ தலைகீழ் பயணம் போயிருக்கும். தலைகீழ் பயணம் போய் இந்த மண்ணில் உள்ள அது ஒரு 50 அடியாவது கீழே போய் அங்குள்ள தண்ணி ஊட்டச்சத்துக்களை எடுத்து இப்படி ஒரு பழத்துது. அந்த பழம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாவல் பழம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இழந்த பழம் எவ்வளோ இப்படி பெரிய மரங்கள் தரக்கூடிய பழங்கள் சின்னதாக இருந்தாலும் நல்ல நல்ல நீங்கள் நம்ம சாதாரணமாக காய்கறிகளை சாதாரண நினைப்போம். இந்த பழங்கள்லாம் ரொம்ப பவர்ஃபுல் பார்த்துக்கோங்க. என்ன டெய்லி அட்லீஸ்ட் எவ்ரிடே நீங்கள் குறைஞ்சது 100 கிராமுக்கு குறைவாக பழங்கள் சாப்பிடணும். பழங்களும் வெரைட்டியாக சாப்பிடுங்க. எனக்கு இதுதான் பிடிக்கும்னு அதை ஒரு கட்டுப்பாடு விதிக்காமல் எந்தெந்த சீசனில் எந்தெந்த பழங்கள் கிடைக்குதோ அதை நீங்கள் சாப்பிடுங்க. அண்ட் ஆப்பிள் டே கிப் டாக்டர் அவே. இது அந்த ஆப்பிள் விளையக்கூடிய இடத்துக்குள்ளே பண்ண முடியும். நமக்கு ஏ கோவா ஏ டே அல்லது ஏ பப்பாய் ஏ டே கிப் டாக்டர் அவே. அதாவது பழங்களை குறித்து நடைபெற்ற ஆராய்ச்சியில் சீப் அண்ட் பெஸ்ட் பழங்களாக கண்டுபிடிக்கப்பட்டது கொய்யா அண்ட் பப்பாயா. இந்த ரெண்டுமே சுகர் பேஷண்ட் கூட நல்லா சாப்பிடலாம், பிரச்சனையே இல்லை, சைடு எஃபெக்ட் இல்லாதது. நம்ம உடம்புக்கு மலச்சிக்கலுக்கும் ரொம்ப நல்லது. அப்போ நம்ம பழங்கள் சீசனில் நீங்கள் பார்க்கணும். சீசன் இல்லாத பழங்கள் நீங்கள் பாருங்கள். அந்த ஆப்பிளில் உங்களுக்கு கரெக்டாக பறித்து உடனே வருது. அவன் ஹிமாச்சல் பிரதேஷ், காஷ்மீரில் எல்லாம் எவ்வளோ மாதத்தையும் முன்னால் அவன் அந்த கோல்டு ஸ்டோரேஜில் போட்டுட்டு எப்போங்க மார்க்கெட் இருக்குது அப்போ அனுப்பி விட்டுட்டுருப்போம். இதை தான் நீங்கள் வாங்கி சாப்பிடுவோம். அது நம்ம ஆப்பிள் தான் பெரிய உணவுன்னு நினைக்காதுங்க. அந்த ஆப்பிள் கூட இப்போ அந்த வேக்ஸு கோட்டிங் வர நேரம் தோல் எடுத்து சாப்பிடுவாங்க. ஆப்பிள் இருக்கக்கூடிய சத்தே தோலில் தான் இருக்குது. ஆப்பிள் இருக்கக்கூடிய சத்து தோலில் தான் இருக்குது. அப்போ நம்ம தோலை வெட்டி சாப்பிடுனாலே சோறு சாப்பிடலாமே, எதுக்கு ஆப்பிள் சாப்பிடணும்? ஆக நீங்கள் ஃப்ரூட்ஸுக்கு வேல்யூ வேணான்னு பார்த்தா அதுக்கு அந்த தன்மையோடு தான் நீங்கள் பழகணும். நம்ம ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்கு போனால் ஆப்பிள் வாங்கிட்டு போனோம் அப்படின்னு பழகிட்டோம். இதே மாதிரி ஒவ்வொரு பழங்கள்லையும் இப்போ கொய்யாவிலையும் தோலில் தான் சத்து கூடுதல் பார்த்துக்கிடுங்க. அடுத்தபடியாக காய்கறிகள் பார்த்தீங்களா, காய்கறிகளையும் இந்த நீள வள்ளி வச்சு வருது பார்த்தீங்களா, அதுதான் பவர்ஃபுல். அதாவது உதாரணமாக அந்த வெள்ளரி, பூசணி, தடியங்காய், நெய் பல இடங்களில் அந்த வீட்டில் எல்லாம் திருஷ்டிக்காக கெட்டி தூக்கி விட்டுருப்பாங்க. யாரும் அந்த காய்கறிகள் இருக்கக்கூடிய மேன்மைக்காக. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு நெய் கும்பலை தெரியுமா உங்களுக்கு? மரத்தில் படரக்கூடியது. சாதாரண கும்பளங்காய், தடியங்காய் கிட்டும் தரையில் படரும். இது ஒரு மரத்தில் படரும் பார்த்துக்கிடுங்க. இது எப்படியும் ஒரு 20-30 அடி வள்ளியை விட்டு அதுக்கு மேலே போய் காய்க்கணும். அப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபில்டர் பண்ணி தரையிலேருந்து உரச்சத்தையும் தண்ணியும் எடுத்து அங்கே கொடுத்து காய்க்கும். அதனால் அதுக்கு மதிப்பு, நல்ல ஊட்டச்சத்து, நல்ல மருத்துவத்தன்மை இல்லாமல் அதில் கூடுதலாக இருக்கும். இதே மாதிரி பூசணியில் நம்ம சாப்பிடக்கூடிய பழக்கத்தை குறைச்சிட்டோம். இன்னும் பூசணி விதைகளை பல நோய்களுக்கு மருந்தாட்ட பயன்படுத்தி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது மாதிரி அந்த தடியங்காயில் நமக்கு நல்லது. இடையிடையே
உணவுல எல்லாம் சேர்த்துட்ருக்குறோம். பழைய சின்ன பிறகுலாம் இந்த சாம்பரில் இதை வெட்டி போடாங்க, எவ்வளோ சைஸ் இருக்கும் பார்த்துங்க, பிசைஞ்சு சாப்பிடணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆகையினால நம்ம காட்டி தர வேணும், வேறு ஒன்றும் இல்லை. தோட்டத்துக்கு போங்க, தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பயிர் செடி கொடிகள் எல்லாம் அதான் உயிர் உள்ளதா, உங்கள் ஆடு மாடு கோழிகளை மாதிரி உயிரோடு இருக்குன்னு நினச்சிட்டு அது கூட நீங்கள் உறவாடும் போது அது உங்களுக்கு நல்ல ரியாக்ஷனை தரும், மகிழ்ச்சியும் தரும். அது பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு வெளிப்படுத்தும். அதை நீங்கள் சரி பண்ணி அதோட இணைந்து வாழும்போது உங்களுக்கு நிச்சயமாக என்ன செய்யும், நல்ல ஒரு மறுமலர்ச்சியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ சேம்பலுக்கு நாளான ஒரு ஹார்ட்டி தெரப்பி, ஒரு சிறுதானிய சிற்றுண்டிகள், வீட்டு மாடி தோட்டம், 2 காப்பி தான் கொண்டு வந்தேன். இதுக்கு விலை 200, உங்களுக்கு 150 தந்தால் ஆஃபர் காப்பி, அவ்வளோதான். விதைகள் இருக்குது, 40 ரூபாய்க்கு 5 விதைகளாக இருக்குது, கொஞ்சம் இருக்குண்ணா. Now it is a time for interaction session. If anyone has any questions or doubts, please feel free to ask. One of the therapy, கேட்கலாம். கொஸ்டின் கேட்கறது ஐடென்டிட்டி கொஸ்டின் கேட்டால் அது நமக்கு இது என்ன உங்களுக்கு தெரிஞ்ச கேட்குறேன். ஒய்ஃபு வச்சா நல்லா வளருது, வாட்ச்மேன் வச்சா அப்படியே கைராசி கைராசி அப்படி ஒன்று கிடையாது. நம்ம அவங்க ஒய்ஃப் வந்து நம்ம செடிக்க இந்த பஞ்சு பார்த்து வளர்ப்பாங்க. அவருக்கு நீங்கள் உங்களுக்கு சம்பளத்துக்காக அவர் பராமரிப்பார். இந்த இருவாக்கு அப்படிதான் இருக்கு. நீங்கள் ஒரு வேலைக்காரவங்க செய்யக்கூடிய வரைக்கும் நீங்கள் செய்ய வரைக்கும் வித்தியாசமாக இருப்பாங்க. வேற கைராசி கிடையாது. அதெல்லாம் ஒரு கூட பழக்கம் நம்பிக்கை. driver of the taxi இருந்தால் அது லாபம் இருக்கும். அந்த மாதிரி ஓனர் தான் அது சரி அப்படின்னா என்ன தொடர்பு வேண்டாமா நிறைய டூல்ஸ் வந்து நீங்க வந்து நிறைய நீங்க தான் அதை இது பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது. நான் பெரிய சோழர்கள் இருந்து வரைச்சு கொடுத்துருக்கு. ஆமாம், அவனுக்கு இருக்குது. அதை டூல்ஸ் நிறைய டைப் பண்ணும். நீங்கள் இப்போ நாகூரில் நிறைய கடைகள்லாம் வந்துருக்கு. எங்கள் மேலே ஒரு நாள் இருக்குது, நாம நிறைய கிடைக்கும். அதான் மேடம் அந்த கடையில் கொண்டு கூட நம்ம என்ன பண்ணியிருக்காங்க. ஆகையால எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம எப்படி நடக்க முடியாது, அது மட்டும் தான் பார்க்க முடியும். அது இன்னொரு ஸ்டைல் அப்படின்னா. ஆனால் எல்லாத்துக்குமே ஃப்ரூட்ஸ் இருக்குது. அந்த பிள்ளைகள் கூட நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. சும்மா பொம்மை போட்டு விளையாட வைக்கிறத விட இந்த இப்படி ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தோட்டத்தில் எடுத்து வர பிள்ளைகள் இந்த ரொம்ப கிரியேட்டிவிட்டி தான். சரியா இருக்கு சின்ன அதான் பிள்ளைகளுக்கு ஏற்ற பிரச்சனை. முடிஞ்சு Thank you, Dr. Ajkumar, for your informative message regarding Bharti Talent as immense and special relevance and gives valuable contribution to this program. Thank you, sir. Now I invite the Rotarian Secretary to Secretary for honoring our chief guest, being the number 10. Now I invite our PDG, Dr. Jessica Dharma, to deliver the word of thanks. And my Rotary greetings to each and every one of you seated here, and my special greetings to our dear President and our loving Secretary and to the eminent Chief Guest. Once again to all of you, my greetings. So, it is my role to give
தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ். எல்லோருக்கும் தெரியும் நாம் சீஃப் கெஸ்ட் அழகாக பேசினாலும் இஃப் த ஆடியன்ஸ் ஆர் நாட் தேர் இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். இது நாட் த மீட்டிங் வில் நாட் பி வெரி எஃபெக்டிவ். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ நீட்ஸ் thanks for making this occasion a good one, a very useful one, and also a very impressive one. So, உங்களுடைய நம்ம சீஃப் கெஸ்ட் ரொம்ப அழகாக in a very simple language, soft and gentle, அந்த நேச்சருக்கு ஏற்ற மாதிரி his voice was also very soft and gentle, and it was all done in a very effective way, in a very impressive way. Thanks a lot for your presence and also for your address. And my sincere thanks to our President and Secretary also for having arranged for this very useful meeting. Then starting from the invocation, I was not present in the meeting. I think our Rotarian Muthukarppa Pillai gave the invocation. Yes. Thanks for your invocation. And as usual, our road forward test was given by our senior member. Ilya. Yes, Babu has gone out. He is not here. Because I was not there. Welcome address for the nice words of welcome address given by Suja has also left. She is not here. Thanks. And as usual, we had a very good presidential address, very informative address by the President. Thank you very much for your address. And our sincere thanks to our secretary, who is very correct in his minutes reading. So, போன வாரம் யாரும் வராட்டாலும் வராதவர்களுக்கும் கச்சிதமாக நிச்சயமாக விரிவாக நமக்கு நல்ல ஒரு secretary's report was given, and the introduction by our member, past assistant governor, Rotarian Anita Natarajan, அவங்க இன்வால்மெண்ட்டோட சொல்கிறாங்க பிகாஸ் ஐ திங்க் she has got good contact with. அது எப்போவுமே நல்லாயிருக்கும். யாரையும் கொடுத்து அந்த பயோடேட்டாவை கொடுத்து இதை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதை விட இப்படி காண்டாக்ட் கொஞ்சம் உள்ளவங்கள்ட்ட சொல்லும்போது இட் இஸ் வெரி எஃபெக்டிவ். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் குட் அட்ரஸ். அப்புறம் அவர் சீஃப் கெஸ்ட் ஹஸ் கிவன் அ வெரி வேல்யூபிள் அட்ரஸ். அதுக்கு ஆஸ் யூஷுவல் அவர் டாக்டர் அருணாச்சலம் ஹஸ் கிவன் ஹிஸ் remarks and asked for clarification also. Thanks for that. No, to making the meeting very lively. Correctly 9 மணிக்கு முடிச்சிட்டாங்க. If I had left out anyone, யாரையாவது விட்டுட்டேனா இல்லை. Okay. Once memento was given by போயிட்டாரு இருக்காங்க. Thank you very much. He always very lively way வந்து அவர் ஓய்வு பிள்ளைகளோட வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ், adding more members for us. No? Once again, thanks to all of you for your august presence and also your patient listening, and sincere thanks once again to the President and Secretary and also the Chief Guest for having given us a very useful and effective meeting. Thanks a lot. Thank you very much. Thank you. We have very report of things. National answer.